ட்ரெஸ் எல்லாம் கலர் ஆயிடுச்சு. எனக்கும் தான். போய் குளிச்சாதான் சரியாகும். ஏ என்ன முகத்துல எல்லாம் இருக்கு. அங்க இல்ல, இந்த பக்கம். ஏய் அங்க இல்ல, இந்த கண்ணத்துல. அது போகல. இங்க வா. ஐயோ ஏய் இவ என்ன பண்றா? புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு என்ன? ஒண்ணு சும்மா இரு. என்ன இதெல்லாம்? அது இல்லக்கா, இன்னைக்கு ஹோலி பண்டிகைல நாங்க 2 பேரும் தெரியாதனமா போய் அதுல மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? என்னாச்சு? அதுவா புவனா, வர வழியில ரோடெல்லாம் ஒரே பிளாக். எல்லா இடத்துலயும் ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க. எங்களை பார்த்ததும் எங்க மேல கலர் எல்லாம் அடிச்சு தண்ணிய ஊத்தி மாலையெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. எல்லாரும் நீங்க பாத்துட்டு இருக்க வேலையை அப்படியே வச்சிருங்க. இன்னைக்கு என் மாமாவுக்கு நானே சமைச்சு போட போறேன். ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்க போறேன். அதனால நீங்க யாரும் வராதீங்க. என் மாமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதனால விதவிதமா நான் தான் சமைச்சு போடுவேன். யாரும் என்கிட்ட வரக்கூடாது, சரியா? அக்கா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமா? அதான் வேணான்னு சொல்றேன்ல. அக்கா, மத்த நாளெல்லாம் வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, இப்ப இப்படியா? சரி 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 சரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாமாக்கு நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுங்க. அவர் சாப்பிட்டோம். அக்கா, நீங்க சமைக்கிறது எங்களுக்கும் கிடைக்குமா? இந்த விருந்து மாமாக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். சரி, ஓகேக்கா. சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. சரி, போறோம் போறோம். மா வச்சுட்டு வாயம்மா, வச்சுட்டு. அக்கா, மாமாக்கு ரொம்ப பிடிச்ச ரசம் வேணா நான் வைக்கட்டுமா? ஏய், முதல்ல போ. போறேன். என்ன, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? கிளம்பு. வாங்க மாமா. மாமா கொஞ்சம். நீ யார் சமைச்சது? அது அது வந்து மாமா, கேக்குறல, யார் சமைச்சது? மாப்ள, சுகுணாதான் சமைச்சா.
பேசிட்டு போறாரு. ஆனா நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவர் கோவம் தணிஞ்சு எல்லாம் சரியாயிடும்க்கா. எனக்கு சமாதானம் சொல்றதுக்கு நீ யாரு? இது ஏன் வீடு, அவர் ஏன் மாமா. அவர் என்ன எப்ப திட்டுவாரு, எப்ப சமாதானமாவாருன்னு எனக்கு தான் தெரியும். அக்கா அப்படி சொல்லல. அது நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? இந்த வீட்ல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான். உன்னால வந்த வெனதா இது. நீ எனக்கு புத்தி சொல்றியா? உன்ன ச்சே. இந்து, நீ சுகுணாக்காவோட நல்லதுக்கு தான் சொன்ன. ஆனா அவங்க கிருபா மாமா சாப்பிடாம போன டென்ஷன்ல தான் அப்படி பேசிட்டு போறாங்க. நீ ஏதோ மனசுல வச்சுக்காத, சரியா? ஐயோ அக்கா, எனக்கு சுகுணாக்கா மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்லக்கா. ஏன்னா அவங்க இந்த வீட்ல பழகின விதம் அப்படி. இங்க ஆம்பளைங்களோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இப்ப அதுதான் சரின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நாம தான் கோவப்படாம சொல்லி புரிய வைக்கணும். எப்படி இந்து? சுகுணாக்கா உன்னை திட்டிட்டு போறாங்க, இந்த நிலைமையில கூட நீ அவங்கள விட்டு கொடுக்காம அவங்க இடத்துல இருந்து நீ யோசிக்கிற பத்தியா? இதான் உன்கிட்ட இருந்து கத்துக்கணும் இந்து. உண்மையிலே இவன் அக்கா தானா இல்ல வேற எந்த வீட்லயாவது பிறந்தாளா? எப்ப பார்த்தாலும் அவ கூடயே பேசிட்டு இருக்கா. தொலை எழுத்து பா. அப்படியா? அத நான் பாத்துக்கிறேன். நீ வந்து இங்க சமைக்கிற வேலைய மட்டும் பாரு. என்ன நானா? ஆமா, நீதான் பண்ணும். நீ தானே சுகுணாக்கா கிட்ட மாமா கோவப்படுவாருன்னு சொன்ன. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல சுகுணாக்கா சமையலுக்கு அப்புறம் உன் சாப்பாடு தான் மாமாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசிச்சு சாப்பிடுறாரு போனா. அதனால நீ சமைச்சிட்டனே. ஆமா, நீ சமைச்சா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்ன இது? அக்கா நம்மள பாராட்டுறாளா கலாய்க்கிறாளா ஒண்ணும் புரியலையே. அக்கா இதோ அத தங்கச்சி போனா இருக்கல, நீ அதெல்லாம் அங்கே வச்சிரு. எல்லா வேலையும் என் தங்கச்சியே பாத்துக்குவா. மாமா கிட்ட இன்னைக்கு போனா தான் சமைச்சான்னு சொல்லிடலாம், சரியா? நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வாங்க, நான் ரெஸ்ட் எடுக்கலாம். நல்லா சமைச்சிடு. என்ன ஏய்